வணக்கம் நேர்களே. சம்மர் லீவ் வந்துருச்சு. நிறைய பெற்றோர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல சேர்த்தலாம், எங்க அனுப்பலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுல நம்ம எல்லாமே ஒரு குழப்பத்துல இருக்கோம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது திடீர்னு எல்லாருமா சேர்ந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தங்குவோம். இப்ப அந்த மாதிரி பழக்கங்களும் ரொம்பவே குறைவாயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி கிளாஸ் சேர்த்தலாம், குழந்தைங்களோட என்ன செய்யலாம்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சம்மர் வந்துருச்சு அப்படின்னாலே குழந்தைக்கு டயட்ல ஒரு சில மாற்றங்கள் நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும். பழ வகைகள், வைட்டமின்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுக்கணும். ரெண்டாவது அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்பெஷலா ஹீட் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஹைட்ரேஷன் அப்படின்றது, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு சில சமயம் நம்ம தண்ணி குடிக்க வைக்கிறது மறந்துடுறோம். வெளியே விளையாடக்கூடிய குழந்தை தானா தண்ணி குடிச்சிரும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கும் அதே லெவல்ல டீஹைட்ரேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால அந்த ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வெறும் தண்ணியா கொடுக்காதீங்க, இளநீரா கொடுக்கலாம். நேச்சுரல் ஃபார்ம்ஸ்ல ஃப்ரூட்ஸ், பழ வகைகள்ல ஃப்ரூட் ஜூஸா கூட நீங்க கொடுக்கலாம். உப்பு சர்க்கரை ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ், ஸ்வெட்ல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது வெளியே போயிடும். இதெல்லாம் குறைவா இருந்தாலும் கவன சிதறலுக்கு இது முக்கியமான காரணம் ஆயிடும். ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டயட்ல மாற்றங்கள் கொண்டு வரது இது. ரெண்டாவது விஷயம், சம்மர்ல கிளாஸஸ் அனுப்புறது அப்படிங்கிறது இப்போ ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு. நம்ம பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, அனுப்ப முடியலன்னா கூட பரவாயில்ல. குழந்தைக்கு சம்மர் டைம்ல கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கத்துக்கும் போது இது உடல் ரீதியா அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரெண்டாவது மன ரீதியா நரம்பு எண்களை ஜாயின் பண்ணி சினாப்சஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி ஆகும் இது. மூணாவது விஷயம், ஸ்போர்ட்ஸ் கத்துக்கும் போது அவங்களுக்கு சுய சிந்தனையும் வளரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களோட அட்ஜஸ்ட் ஆகிறது, ஜெயிக்கிறது தோக்குறது, இது ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். இன்னொன்னு, சம்மர் லீவ் 1 மாசம் 1.5 மாசம் அந்த மாதிரி மோஸ்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு. இதுக்குள்ள அந்த பழக்கம் செட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்றதும் நம்மளுக்கு தெரியும். அதை தொடர்ந்து ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஆக்டிவிட்டியா, ஹாபியா நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கலாம். என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க 5 வயசுக்கு முன்னால ஸ்போர்ட்ஸ் கொடுக்காதீங்க. குழந்தை கையை இப்படி வச்சுச்சுன்னா என்ன சைஸோ ஹார்ட் அந்த அளவு தான் அவங்களுக்கு. அதனால அது ஃபுல் வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு ஸ்போர்ட்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது. ஒரு 5 வயசுக்கு மேல சிம்பிளா வெளியே ஓடி விளையாடுறது, பேசிக் ஃபிட்னஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். ஒரு 8 வயசுக்கு மேலதான் ரூல்ஸோட விளையாடக்கூடிய கேம்ஸ் அவங்களால செய்ய முடியும். நம்ம அதுக்கு முன்னால ரூல்ஸோட கேம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா தோத்து போகும்போது மற்றவங்களையும் விளையாட விடாம அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இது நார்மலான விஷயம் தான். இதை நம்ம பயப்படக்கூடாது. 8 வயசுக்கு மேலதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல தான் நீங்க ஸ்போர்ட்ஸ் போடணும். டென்னிஸ் போடணுமா, ஸ்குவாஷ் போடணுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே லைட் ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷட்டில், டேபிள் டென்னிஸ், இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கும்போது குழந்தைக்கு என்ன தசை வளர்ச்சி இருக்கோ அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். முதல்லயே நீங்க ஹெவி ராக்கெட் ஸ்போர்ட், டென்னிஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஸ்போர்ட்ஸுக்கு ஆர்வம் இல்லாத குழந்தைங்க, இன்ட்ரெஸ்ட் உடனே லூஸ் பண்ணிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் கிரிக்கெட்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க வேற கேம் பார்த்தது கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் அவனுக்கு கிரிக்கெட்ல திறமை இருக்கிறதுனால போறான் அப்படின்னு. உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயுமே நிறைய கிரிக்கெட் பாக்குறதுனால குழந்தைங்க அதை தான் விருப்பப்படுவாங்க. பட் ரொம்ப சீக்கிரமா கிரிக்கெட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா பவுண்டரியில போய் ஃபீல்டிங் பண்ணிட்டு விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. பேட்டிங் பண்ணும்போது மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் மற்ற கேம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே அவங்க ஃபுல்லா அவங்களோட பாடியை என்கேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஷட்டில் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அவங்க விளையாடணும், ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க கேம்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட பாடிக்கும் சரி மைண்டுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஸ்போர்ட்ஸ்ல அவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷட்டிலேயே அடிக்கிறாங்க அப்படின்னா ஓங்கி அடிச்சா மட்டும் பத்தாது, ஒரு நெட்டுக்கு மேல போகணும், இந்த கட்டத்துக்குள்ள போகணும்னு சொல்லி அவங்களுக்கு பிரெயினை ஃபோக்கஸ் பண்றதுக்கு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கில் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்போர்ட்ஸ் டைம் வேஸ்ட்ன்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஒரு மெடல் ஜெயிச்சாதான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா சம்மர்ல நம்ம இறங்கும் போது அந்த குழந்தைக்கு மூளை அளவுல பல திறமைகளை வளர்த்துறதுக்கு அழகான ஒரு அடிப்படையை செட் ஆகும். இது போக நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் கண்டிப்பா அவங்களை இன்வால்வ் பண்ணுங்க. எல்லா குழந்தைக்கும் கிராஃப்ட், ஆர்ட்ஸ் வரும்னு நீங்க சொல்ல முடியாது. ஆனா எல்லா குழந்தைக்குள்ளேயும் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தேடுவாங்க. அதுக்கு ஆர்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க எது வரைஞ்சாலும் அது
ஆசைப்பட்டு பாருங்க, பாராட்டுங்கன்னு சொல்லல, ஆசைப்பட்டு பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் பாராட்டிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க. நீங்க ஆசைப்பட்டு ஓ கண்ணு நீ வரைஞ்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற லெவல்ல நீங்க சொல்லும் போது அம்மாக்காக நான் இன்னொன்னு வரையணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வெரி குட், இது சூப்பரா இருக்கு, இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டெக்னிக்கை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம பாராட்டக்கூடிய வார்த்தைகள் அந்த ஹேபிட்டை வந்து வளர்த்தோம் இல்லைன்னா குறைச்சிரும். ஸோ அதனால அது நீங்க புரிஞ்சுக்கலாம். மியூசிக்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட், மியூசிக் டான்ஸ்ல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க. ஏன் இந்த 3 ஏரியா சொல்றேன்னா மூளையோட முக்கியமான 3 பகுதிகளை நம்ம இந்த டைம்ல வந்து தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3மே நீங்க டெவலப் பண்ணும்போது, இப்போ நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நீங்க டெவலப் பண்ணும்போது ஸ்பேஷியல் எபிலிட்டி அப்படின்றது டெவலப் ஆகும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான அந்த இமோஷனல் ஏரியாவும் டெவலப் ஆகும். 3வது ஏரியா கிரியேட்டிவிட்டி. இது 3மே கண்டிப்பா டெவலப் ஆகும். பிளஸ் எக்ஸ்பிரஷன், தனக்கு வந்து வார்த்தையால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத விஷயங்கள் ஆர்ட்ஸ் மூலமா அவங்களால செய்ய முடியும். மியூசிக் வந்து அவங்களோட ரிதம் சென்ஸ், மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு மன அமைதிக்கும் ரொம்ப அவசியமான ஒரு ஸ்கில் ஆகும். ஸோ கோடை காலத்தை வந்து நல்ல அழகா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நான் ஹிந்தி கிளாஸ் அனுப்புறேன், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அனுப்புறேன், மேத்ஸ் கிளாஸ் அனுப்புறேன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறத இந்த கோடை காலத்துல பண்ணாதீங்க. டோட்டலா வேற திறமைகள் நீங்க வளர்த்த விட்டீங்கன்னா அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கும்.